ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோஸ்ட் SEO யூஸ் பண்ணி எப்படி கூகுள் சர்ச் கன்சோலில் சைட் மேப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய வெப்சைட். ஸோ நான் ஆல்ரெடி இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சைட் மேப் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய WordPress டேஷ்போர்ட் போயிருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா யோஸ்ட் SEO செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் யோஸ்ட் SEOவில். ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் மேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்க பேஜஸ் எல்லாம் கூகுள் க்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே கூகுளில் அப்பியரன்ஸ் ஆகணும் அப்படின்னா கூகுள் பாட்டு அது க்ராவல் பண்ணது பிறகு அந்த பேஜ் வேலிடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேஜ் அல்லது வெப்சைட் ரேங்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம யோஸ்ட் SEO செட்டிங்ஸில் போயிடலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸான செட்டிங்ஸ். இதில் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா XML சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனேபிள் த யோஸ்ட் SEO XML சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வியூ XML சைட் மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ டேட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். இந்த URL மேலே இருக்க URL காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் சர்ச் கன்சோல் பேஜுக்கு போயிருங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனூஸில் சைட் மேப்னு இருக்கும் இண்டெக்ஸ் கீழே. ஸோ சைட் மேப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம சைட் மேப் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்களுடைய URL காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணது பிறகு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் சைட் மேப் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஸோ இப்பொழுதுக்கு இதை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு இப்போ கரண்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கனால டிஸ்கவர்டு பேஜஸ் 0வாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜஸ் அப்டேட் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி பண்ணனால இப்படி இருக்குது. ஸோ இஃப் நீடட்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சைட் மேப் கண்டிப்பாக பண்ணோம்னா SEOவில் நீங்கள் சைட் மேப் ஒன் ஆஃப் த கீ திங் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் வெப்சைட் உங்கள் பேஜஸ் எல்லாம் க்ராவல் பண்ணும். இதுக்கு யோஸ்ட் SEO வச்சு நம்ம டூல் வச்சே பண்ணிடலாம். எந்த ஒரு அடிஷ்னல் நீடும் இல்லை. அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டொமைன் ஐடி இருக்குல்ல, URL வெப்சைட்டோட. ஸோ அதுலேயே sitemap.xml கொடுத்தீங்கனாலும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் உங்களுடைய சைட் மேப் கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.